நீங்கள் வந்து பாரதிராஜா அவர்களோட வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும்போது, நீங்கள் அவரோட பயணம் செஞ்சுருக்கீங்க. அவங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் கண்டிப்பாக கலந்து பேசியிருப்பீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அதிர்ச்சி தான். நமக்கு என்னென்ன வருதுன்னா, கொஞ்சம் நெருங்கி பழகிற நமக்கே மனோஜினுடைய மரணம் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குன்னா, ஒரு உணர்ச்சி குவியல்னு சொல்லலாம் அப்பா பாரதிராஜாவை. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கிறவர் இயக்குனர் பாரதிராஜா. எப்படி இதை தாங்கிக்குவார், இனி அவரை எப்படி காப்பாற்ற போகிறோம். நல்ல ஆற்றல், நட்பு பேணுதல்ல மனோஜ் மாதிரி ஒரு நல்ல நட்பை நம்ம பார்க்கவே முடியாது. கஷ்டம்னு யார் போய் கேட்டாலும் உடனே உதவி செய்கிற ஒரு நல்ல பக்குவம் உள்ள ஒரு தம்பி. அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, அவரோடு பழகியவர்களுக்கு, இனிமேல் பழக இருந்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது கூட அப்போது எவ்வளோ ஒரு சகஜமாக வந்து எங்களையும் எங்களோட க்ரூ மெம்பர்ஸையும் அவரோட அந்த இதில் ரொம்ப ப்ரிவ்யூ தியேட்டரில் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ வந்து டவுன் டு எர்த் பர்சனாக எங்ககிட்ட எல்லாரையும் மூவ் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எல்லாம் விசாரித்து ஒவ்வொரு விஷயமும் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, இவ்வளோ ஒரு டேரக்டரோட மகன் அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சாதாரணமாக டவுன் டு எர்த்தாக பழக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சார். அவ்வளோ நல்லா பேசுகிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். தன்னுடைய அப்பாவுடைய அடையாளத்தை அவர் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டார். நம்ம தான் கேட்போம் பாரதிராஜா மகன் சொன்னாலுடைய. நான் கடைசியாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக சந்திக்கும் போது கூட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சித்தப்பா, நான் பண்ணுவேன், அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அதையும் தாண்டி அவர் சொன்ன விஷயம், 42 படம் பண்ணி எங்கள் அப்பா எடுத்திருக்கிற பேரை நான் ஒரே படத்தில் எடுப்பேன் அப்படின்னாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவர் சொன்ன ஒரு லைன். இயக்குனர் பாரதிராஜா வந்து தன்னுடைய ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது இயக்கிறதுக்காக வரல, நடிகருக்காக தான் வந்தார். தம்பிகிட்ட கேட்கும்போது சொல்லுவார், எங்கள் அப்பாவுடைய ஆசையும் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குது, நான் அதுக்காக நடிக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ படங்கள் நடித்தார். அவரோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், அவரோட பொண்ணுங்க, அவரோட மகள்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற வரைய அந்த குடும்பமே ஒரு பாசமுள்ள கட்டுண்ட குடும்பம். மனோஜுடைய தங்கச்சி ஆகட்டும், பாரதிராஜா அவர்கள் அவரோட மகன் அப்படின்றதையும் தாண்டி இப்போது இந்த சினிமாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கலை வாரிசுமே வந்து ஷைன் ஆகலை சார். அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தானே சார். இப்போது மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கான காரணம் கூட அவர் வந்து போன மாதம் வந்து ரீசெண்டாக பைபாஸ் பண்ணதாகவும், அதுலேருந்து ரெக்கவரி ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம், அப்புறம் வந்து ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் உண்மையான இது 2 பக்கமே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு பின்னாடி இந்த மாதிரி இளம் வயதில் மாரடைப்பு வர்றது அதிகமாக இருக்குங்கிறதுக்கான சோதனைகள் வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. மனோஜ் அவர்கள் ஏதாவது ரொம்ப அப்செட் இல்லை டிப்ரெஷன், அதனால் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப ட்ரிங்கிங் அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல, அப்பாக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அதனால கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம். பிபிடி சினிமா சார்பா பாரதிராஜா அவர்கள் குடும்பத்துக்கு எங்களோட இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்மளோட சிபிச்சந்தர் அவர்கள் தான் கலந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். நீங்கள் வந்து பாரதிராஜா அவர்களோட வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும்போது, நீங்கள் அவரோட பயணம் செஞ்சுருக்கீங்க. அவங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் கண்டிப்பாக கலந்து பேசியிருப்பீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அதிர்ச்சி தான். நமக்கு என்னென்ன வருதுன்னா, கொஞ்சம் நெருங்கி பழகிற நமக்கே மனோஜினுடைய மரணம் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குன்னா, ஒரு உணர்ச்சி குவியல்னு சொல்லலாம் அப்பா பாரதிராஜாவை. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கிறவர் இயக்குனர் பாரதிராஜா. எப்படி இதை தாங்கிக்குவார்,
இனி அவரை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கும் போது தான் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. இவ்வளோ ஒரு இளம் வயது, நல்ல ஆற்றல், நட்பு பேணுதல்ல மனோஜ் மாதிரி ஒரு நல்ல நட்பை நம்ம பார்க்கவே முடியாது. கண்டிப்பா சார். இந்த தருணத்துல நானும் அதை கண்டிப்பா எவ்வளோ புரிஞ்சுக்கிறேன் சார். இடைவெளி இருந்தாலும் கூட அப்பப்போது ஃபோன் பண்ணி தாடி சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. தாடி சித்தப்பா எங்கப்பா இருக்க, எங்க சித்தப்பா இருக்கேம்மா. ஒரு நல்ல நடிகன், நல்ல இயக்குனர், இசை ஞானம் உள்ளவர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதாபிமானி. கஷ்டம்னு யார் போய் கேட்டாலும் உடனே உதவி செய்கிற ஒரு நல்ல பக்குவம் உள்ள ஒரு தம்பி. அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, அவரோடு பழகியவர்களுக்கு, இனிமேல் பழக இருந்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இங்கே ஒரு சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது கூட அப்போது எவ்வளோ ஒரு சகஜமாக வந்து எங்களையும் எங்களோட க்ரூ மெம்பர்ஸையும் அவரோட அந்த இதில் ரொம்ப ப்ரிவ்யூ தியேட்டரில் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ வந்து டவுன் டு எர்த் பர்சனாக எங்ககிட்ட எல்லாரையும் மூவ் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எல்லாம் விசாரித்து ஒவ்வொரு விஷயமும் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது இவ்வளோ ஒரு டேரக்டரோட மகன் அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சாதாரணமாக டவுன் டு எர்த்தாக பழக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சார். அவ்வளோ நல்லா பேசுகிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். எங்களாலே அது கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். இல்லை, அவர்கிட்ட மனோஜ்கிட்ட எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மரியாதை என்னென்னா, தன்னுடைய அப்பாவுடைய அடையாளத்தை அவர் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டார். நம்ம தான் கேட்போம் பாரதிராஜா மகன் சொன்னாலுடைய, தன்னுடைய அவ்வளவு உயரத்தில் அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனருடைய மகன் அப்படின்னு அவர் என்றைக்குமே அப்பாவுடைய அடையாளத்தை பயன்படுத்தி தனக்கான அடையாளத்தை அவர் என்றைக்குமே தேர்ந்ததில்லை. ஆமாம் சார். தேடிக்கவும் மாட்டார். ஆமாம் சார். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட எனக்கு தெரியும், நான் இன்னும் நிறைய சாதிக்கணும், நிறைய பண்ணுவேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் சார் அவர் பேசினார். மிகச்சிறந்த நடிகர். அதாவது தாஜ்மஹால் படத்திலிருந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே தன்னை மெருகேற்றிட்டே வந்தார். மணிரத்னம், சங்கர், எந்திரன் படத்தில் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டெக்னாலஜியாகவும் தன்னை நல்லா வளர்த்துக்கிட்டாரு. நான் கடைசியாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக சந்திக்கும் போது கூட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சித்தப்பா, நான் பண்ணுவேன், அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அதையும் தாண்டி அவர் சொன்ன விஷயம், 42 படம் பண்ணி எங்கள் அப்பா எடுத்திருக்கிற பேரை நான் ஒரே படத்தில் எடுப்பேன் அப்படின்னாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் சொன்ன ஒரு லைன் மிகப்பெரிய நம்பிக்கை மனதுக்குள்ளே வச்சிருக்கார். மரணத்திற்கு ஈவிரக்கமே இல்லாமல் எவ்வளவு ஒரு நம்பிக்கையை மனதுக்குள்ளே வச்சிருக்கிறவங்களே இப்படி மரணம் கபலீகரம் பண்ணுதேங்கும்போது மரணத்தை நினச்சி நமக்கு கோபம் வருது. பட் இயற்கையை ஏற்றுக்கணுமேனு அதானே இயங்கியலும், அதானே அப்படி தான் நினைக்குது. இருந்தாலும் இது திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அப்போ பாரதிராஜாவுக்கு மிகப்பெரிய இழப்பு, என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் அதை நம்ம பார்க்க முடியுது. உண்மையாகவே அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதாபிமானி. எல்லாருடையுமே அவர் வந்து சிரிச்ச முகமாகவே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருப்பார். எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அவர், நீங்கள் சங்கடப்படாமல் கேள்வி கேளுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவர் ஒரு விஷயம் கூட சொன்னார் சார், எனக்கு உண்மையாகவே நடிக்கிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு வந்து டைரக்ஷனில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எங்கள் அப்பாவோட வற்புறுத்தல் காரணமாக தான் நான் வந்து. இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன, இயக்குனர் பாரதிராஜா வந்து தன்னுடைய ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது இயக்கிறதுக்காக வரல, நடிகருக்காக தான் வந்தார். பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் புட்டண கடைகள்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சதுக்கு பிறகு தான் அவர் 16 வயதிலே இருக்குனர். அப்போ தன்னுடைய லட்சியம் நடிக்கிறதுக்காக வந்தார். ஒரு தடம் மாதிரி இயக்குனராக பரிணமிச்சிட்டார். தம்பிகிட்ட கேட்கும்போது சொல்லுவார், எங்கள் அப்பாவுடைய ஆசையும் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குது, நான் அதுக்காக நடிக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ படங்கள் நடித்தார். சமுத்திரம் போன்ற படங்கள் எல்லாம் ஏறக்குறைய எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு நல்ல கேரக்டரில் பண்ணார். எதுலேயும் குறை இல்லாதவர். அதே மாதிரி டைரக்ஷன்லேயும் நல்ல புலமை அவருக்கு வந்துருச்சு. மணிரத்னத்திட்ட படித்தது, சங்கர்கிட்ட படித்தது, அவங்க அப்பாக்கிட்ட இருந்து இயற்கையாக கிடைச்சது. இன்னொன்று, பாரதிராஜா ஆகும்போது அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கலைஞர்களாகவும் நடிகர்களாகவும் படைப்பாளிகள் தான். அவங்களுடைய வாழ்க்கையே தானே. அவங்க அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் இவனை தம்பியை சந்திக்காமல் வர முடியாதுல்ல. ஸோ
அவர் தன்னை இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு 2-3 மாசத்துல ஒரு படத்தை ஆரம்பிச்சிருந்த ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக மாறி இருக்க வேண்டிய ஒரு இயக்குனர், பேன் இண்டியா இயக்குனராக மாறி இருக்க வேண்டிய மனோஜ் இன்னைக்கு மரணம்னா, அதாவது எப்படின்னா, மரணம் பொதுவாக மனிதனுக்கு மரணம் வரும், அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். ஆனால் ஒரு 46 வயசு 47 வயசில் மரணம். அவனுக்கு பிறந்த 2 மகள்கள், அவர் மட்டுமே உலகம் நினச்சி வாழ்கிற மனைவி. மனோஜ் அப்படின்னா பாரதி ராஜாவுக்கு அது ஒரு இதயம் மாதிரி. மனோஜ் இன்னைக்கு மகன் மரணிச்சுட்டாங்கும்போது அந்த அந்த படைப்பாளியினுடைய முகம் வாடின அந்த வாட்டம் ஸ்தம்பிச்சிருக்கோம். அதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியல. அவரோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், அவரோட பொண்ணுங்க, அவரோட மகள்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற வரை அவர் அந்த குடும்பமே ஒரு பாசமுள்ள கட்டுண்ட குடும்பம். மனோஜுடைய தங்கச்சி ஆகட்டும், அது மலேசியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு எப்படி வந்து தன்னுடைய படைப்புகளில் வந்து உறவுகளினுடைய மேன்மையை பாரதி ராஜா சித்தரிச்சாரோ, கிழக்கு சேமையில் ஆகட்டும், மற்ற காதலை சித்தரிக்கிறதாகட்டும், அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா உறவுகளை அதை வந்து சித்தரிச்சிருப்பார். அந்த உறவுகளுக்குள்ள மேன்மையும் ஆழமான அந்த அன்பையும் சித்தரிக்கிறதுல அவர் மாதிரி ஒரு இயக்குனர் இனி திரையுலகத்துக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட இயக்குனர் தன் குடும்பத்தை எப்படி வச்சிருப்பாரு? அந்த அளவில் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த தகப்பன், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. அதாவது யாரையுமே ஒப்பிட முடியாது. அப்பா மாதிரி இல்லையேன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸே வேற, மனோஜுடைய தாட் ப்ராசஸ் வேற. மனோஜுடைய தாட் ப்ராசஸ் வந்து இப்போ இருக்கிற டெக்னிக், இப்போ இருக்கிற சினிமா, அதை வந்து அவர் அப்டேட்டடாக இருந்தார். என்னன்னா, பாரதி ராஜாவினுடைய இடத்தை நிரப்புவதற்கு மனோஜ் இருக்கிறான்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இப்போ பொய்த்து போனது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தெரியுது. சார், பாரதி ராஜா அவர்கள் அவரோட மகன் அப்படின்றதையும் தாண்டி இப்போது இந்த சினிமாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கலை வாரிசுமே வந்து ஷைன் ஆகலைல்ல சார். அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தானே சார். இப்போது மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கான காரணம் கூட அவர் வந்து போன மாதம் வந்து ரீசெண்டாக பைபாஸ் பண்ணதாகவும், அதுலேருந்து ரெக்கவரி ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம், அப்புறம் வந்து ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் உண்மையான இது 2 பக்கமே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அண்ணன் அவர் ஒரு நடிகர், அவர் சமகாலத்தில் அவர் ஒரு நல்ல நடிகர், சிவாஜி காலத்தில் அவர் ஒரு நல்ல நடிகராக பண்ணிச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகுமாருடைய மகன்கள் சூர்யாவாகட்டும், கார்த்தி ஆகட்டும் மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரை விட பேர் வாங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கஸ்தூரி ராஜாவுடைய மகன்கள் தனுஷ் ஆகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், அப்பா மாதிரி இல்லையே அப்படிங்கிறது, அந்த கோட்பாடை நம்ம எடுத்துக்க முடியல. இப்போ சத்யராஜ் சாருடைய மகன் சத்யராஜ் அளவுக்கு புகழ் பெறலையே அப்படின்னு நம்ம அப்போ இந்த நெகட்டிவ் தான் பார்க்குறோம். பாசிட்டிவாக நிறையா இருந்திருக்கு. இது கூட ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியல. எப்படின்னா, அதுதான் சொல்கிறேன். இப்போ பாரதி ராஜா சார் வந்து 42, 43 படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு நம்பிக்கை அவன் சொன்னான் பாருங்க, அப்பா 43 படத்தில் எடுத்த பேரை ஒரே படத்தில் நான் எடுப்ப தாடி அப்படின்னா, அப்படி என்னடா அப்படி ஒரு கதை பண்ணியிருக்க நீ அப்படின்னு கேட்டால் ஒரு லைன் சொன்ன, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு அட்வான்ஸ்டாக இருந்தது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏற்பட்டிருக்கிற இந்த மரணம், மன அழுத்தம்னா அது வந்து குடும்பத்தால் மன அழுத்தம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு அழகிய குடும்பம், அது ஒரு உறவான குடும்பம். அது இதை படித்ததுக்கு பிறகு நேற்று முன்தினம் செய்திகள்லாம் பார்க்கும்போது, இந்த கோவிடுக்கு பின்னாடி இந்த மாதிரி இளம் வயதில் மாரடைப்பு வர்றது அதிகமாக இருக்குங்கிறதுக்கான சோதனைகள் வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஒரு அனுதாப நிகழ்ச்சியில் கூட ஒரு செய்தியை சொல்லணுங்கிறதுனால, அப்போ அவர்கள் அது சிறு வயதாக இருந்தாலும் அல்சர்னு விட்டுறாமல், அல்லது எங்கேயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அதை சாதாரணமாக எடுத்துக்காமல், கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பின்னால் அவரவர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னா உடனடியாக போய் மருத்துவரை பார்க்கணும். அது சின்ன வயதாக இருந்தாலும் சரி, 30 வயதாக இருந்தாலும் சரி, 28 வயசாக இருந்தால் கூட ஒரு ஒரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆச்சுன்னா உடனடியாக போய் மருத்துவரை
பார்க்கணுங்கிறத நம்ம செய்தியாக இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த கோவிட் மேலே நம்ம கோவிடை குறை சொல்ல, அந்த கொரோனாவுக்கு அதுதான் இன்ஜெக்ஷனாக இருந்திருக்கு. அதனுடைய எதிர்வினைகள், பக்கவினைகள், அந்த பக்கவினைகள் வந்து மோரோவர் மாரடைப்புக்கான காரணிகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இளம் வயதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது மருத்துவத்தில் ரொம்ப அவசியம். வேண்டாத பழக்கங்களை தவிர்க்கிறது அவசியம். அதனால் மனோஜனை இனி நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்ல. அவருடைய நினைவுகள் தான் நம்மக்கிட்ட இருக்க போகுது. மனோஜ் நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாடம் என்ன அப்படின்னா, தயவு செய்து நோய்களை அலட்சியப்படுத்திடாமல் அதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ளணும். அதே மாதிரி இன்றைக்கி மருத்துவமும் வியாபாரம் ஆகிட்ட பிறகு இந்த சாப்பிட்டா சரியாயிடும், அலோபதி பண்ணால் சரியாயிடும், சித்தா செஞ்சால் சரியாயிடும், அல்லது ஆல்டர்னேட் மெடிசின்ஸ் எடுத்தால் சரியாயிடும், அந்த மாதிரி பல்வேறு வியாபாரமாக மாறிட்ட பிறகு முதல்ல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எது செய்தால் நம்ம உடம்புக்கு சரியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அது அலோபதியாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம். ஒன்றை கொண்டு சளைத்ததில்லை, ஆனால் ஒன்றை செய்ய வேண்டும். இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், அதையும் செய்யணும்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்கல்ல சார். ரீசெண்டாக இப்போது பிந்து கோஷ் அவர்கள், இப்போது உசைனி அவர்கள் தான், அவரும் வந்து இறந்து போயிட்டாரு, பிளட் கேன்சர் அப்படின்னும் போது தொடர்ந்து அவங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள், மன ரீதியாக அவங்களும் வந்து நிறைய மன உளைச்சலில் இருந்திருப்பாங்கல்ல சார். இது மாதிரியான நிறைய மரணங்கள் ஏற்படுது, அன்றாடம் ஏற்படுது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரபலம் இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சம். கண்டிப்பா சார், அதுதான். இப்போ மனோஜுங்கும் போது ஒரு பிரபலம் இருக்கிறது, உசைனுங்கும் போது ஒரு பிரபலம், அதுதான் சார். பிந்து கோஷுங்கும் போது ஒரு பிரபலம் இருக்கு. ஆனால் இது மாதிரியான மரணங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கிராமங்கள்ல தெரியாம நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஏன் வந்து இந்த பிரபலங்கள் மூலம் ஒரு விழிப்புணர்வு, மன உளைச்சல் காரணமா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை, டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தை வந்து சின்ன குழந்தைங்களுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இப்ப ரொம்ப ஒரு காமனா பார்க்கப்படுற ஒரு விஷயம் தானே சார்? இல்ல, அதுதான்மா. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம எதைய வந்து, அதாவது மனிதன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க கூடாதுங்கிறது தான். எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கணும், எளிதாக கடந்து போகணும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எதை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், அது வந்து கடினமானது தான். ஒரு நிகழ்வுங்கிறது கடினமானது தான். அந்த கடினமானதை சந்தித்து தான் ஆக வேண்டும்ங்கிற மனநிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, எனக்கு வருவது எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ உசைனுடைய மரணத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? அவருக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்சிருச்சு, பட் இட் இஸ் அக்செப்ட். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. ஆமா சார், அவர் கடைசி வரைக்கும் போராடி அந்த ஒரு விஷயத்துல அவர் மன வலிமையோட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு சார் ஹாஸ்பிடல்ல கூட. தனக்கு வந்திருக்கிறது இந்த நோய் தவிர்க்க முடியுமா? ஏன்னா மெடிக்கல்ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு உச்சத்தில் அடைந்தாலும் மரணத்தை வெல்லுவதற்கான அறிவியல் இன்னும் வரல. அப்ப எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, இதுக்கு இதுதான் ரெமெடி. இல்ல ரெமெடி இல்லை என்றாலும் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வது தான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகிறதுக்கான காரணம். சார், இப்போ நான் இங்கே ஒரு கேள்வி கேட்கணும். மனோஜ் அவர்கள் ஏதாவது ரொம்ப அப்செட் இல்லை டிப்ரெஷன், அதனால் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப ட்ரிங்கிங் அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்லை. அதாவது என்னன்னா, அதுதான் சொல்கிறேனே, மனோஜ் இப்போ பாரதி ராஜாவை என்ன பார்வையில் நம்ம பார்த்தோமோ அதே அவரே மாதிரி டென்ஷனாக இருப்பாரா, எளிதில் உணர்ச்சி வசப்படிக்கணும். மனோஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பாரதி ராஜா வந்து எதற்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய, திடீர்னு கோபம் வரும், கோபத்துக்கேற்ற அன்பும் இருக்கும். அவர்கிட்ட ரெண்டும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். திடீர்னு கோபப்பட்டுருவார். அன்னைக்கு சாயந்தரமே இல்லைடா நான் கோபப்பட்டது தப்பு அப்படிம்பாரு. அது ஒரு கலவை அது. ஆனால் மனோஜை பொறுத்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்சன். அவருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எதையும் எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு மன குணம் உள்ள ஒரு. அப்பாக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அதனால கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதான் இது எல்லாமே யூகங்கள் தான், யூகத்தின் அடிப்படையில். அதான் சார், நீங்க கூடவே டிராவல் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டான எல்லாமே யூகங்கள் தான். இது கிசுகிசுக்கள் தானே ஒழிய அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, மகன் மேலே அப்பாவும் அப்பா மேலே மகனுக்கும் இருந்த அந்த பாச உணர்வு இருக்கு இல்லையா,
அது ரொம்ப நெகிழ வைக்கிற பாச உணர்வு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாஜ்மஹால் ஷூட்டிங்கில் மேக்கப் போட்டிருக்காரு, அப்பா வராரு. ஒரு மகனுக்கும் தந்தைக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் மேக்கப் போட்டிருக்காரு, பாரதி ராஜா வராரு. வந்தபோது மனோஜ் எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த படத்தில் நான் இயக்குனர், நீ நடிகன், அதை தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னா அப்படின்னாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கான மைண்ட் செட் இருக்குல்ல. ஈகோ இருந்ததுன்னா வராதில்ல. இதைத்தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னாரு. அப்படின்னாரு. அப்போ அந்த தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு அப்படி பின்னி பிணைஞ்சிருந்தது. அதுதான் இன்னைக்கும் இருந்தது. அவருடைய மரண செய்தி கேட்டும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது அந்த உடைப்பு, அந்த பாரதி ராஜாங்கிற அந்த சிங்கம் அப்படி உடைஞ்சு நிற்கும்போது பார்த்தா, அப்போ இவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பாசம் இருந்திருக்குன்னு நமக்கே தெரியுது. இது நேரடியாக நாங்கள் பார்த்தவங்க. புரியுது சார். அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பாசப்படைப்பு உண்டு. புரியுது சார். இல்லைன்னா ஒரு தகப்பன் இப்படி உடைஞ்சு அழுக முடியாது சார். அது கண்டிப்பாக நான் இங்கே சொல்லி ஆகணும் சார். நான் சும்மா ஒரே ஒரு இன்டர்வியூ எடுத்து ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றத எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது சார். என்ன மட்டும் இல்லாமல் எங்கள் கேமராமேன் ஆகட்டும் சரி, ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சரி, எங்கள் கேமரா அந்த க்ரூவே அப்படி அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவ்வளோ தூரம் ஹானர் பண்ணார் சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு உண்மையாகவே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மனோஜ் பொறுத்தளவுக்கு மனோஜ் பாரதி அப்படிங்கிற அந்த கேரக்டர் தன்னுடைய அப்பாவினுடைய அடையாளத்தை பயன்படுத்தாமல் தனக்கென்ன ஒரு அடையாளம் வேணுங்கிற அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அவர் நினைச்சா அவர் வேலையே செய்ய வேண்டாம். மனோஜ் வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் நடிகனாங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இயக்குனர் ஆகணும் வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனோஜை ஒரு சேஃப்டியான ஜோனில் தான் பாரதி ராஜா வச்சிருக்காரு. ஆனால் அதை தாண்டி நானும் சாதிக்கணும், எனக்கு அப்பாவுடைய அடையாளம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு பெயர் வேணுங்கிறதுக்காக அவர் கடந்த அந்த போராட்டங்கள் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு சார். அவர் நினைச்சிருந்தா வழி மாறி போறதுக்கான எவ்வளவோ வழிகள் இருக்கு. உண்மைதான். இப்போ பாரதி ராஜா பையனு போய் பாம்பே பட உலகத்தில் சொன்னா தெரியாதவங்க இருக்க முடியாது. உலகத்துக்கே தெரியும் பாரதி ராஜான்னா. அப்போ பாரதி ராஜாவுடைய பையன்னா என்ன மரியாதை கிடைக்கும்? எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகளுடைய பசங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. எத்தனை பசங்க. இப்போ மனோஜால பாரதி ராஜாவுக்கு இந்த கெட்ட பேர்னு ஒன்று சொல்ல முடியுமா? எத்தனை பசங்களால் அப்பா அம்மா தலைகுனிஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை பிள்ளைகளால் அப்பா அம்மா தலைகுனிஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஏண்டா உன்னை பெத்தன்னு புலம்புற பெற்றோர்கள் எத்தனை பேர்த்த நம்ம பார்க்குறோம். ஆனால் மனோஜை பற்றி பாரதி ராஜா அவர்கள் என்னைக்குமே ஏண்டா இவனை பெத்தோம் அப்படின்னு அந்த புலம்பலே அவர்கிட்ட இருந்ததில்லை. அவர் புலம்பெல்லாம் என்னவா இருந்ததுன்னா, ஏன் இவன் தன்னை வருத்திக்கிறான், நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டேனே, இவன் ஏன் தன்னை போய் வருத்திக்கிறான், இவன் ஏன் போய் வெயில்ல நிற்கிறான், சொகுசா வாழலாமே அப்படின்னு தான் ஆதங்கப்பட்டிருக்காரு. சார் என்னைக்காவது ஒரு நாள் அவர் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிப்ஸ் கொடுத்துருக்காரா சார் மனோஜ் அவருக்கு? அப்பா மகனுக்குள்ள அது உண்டு. டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு, எப்படி இருக்கணும் பாரு. பட் அவருடைய தாட் ப்ராசஸ் வேற, மனோஜுடைய தாட் ப்ராசஸ் வேற. என் இனிய தமிழ் மக்களேன்னு அவர் சொல்ற அந்த வார்த்தை, அவருடைய டைரக்ஷன் வந்த படங்கள் அத்தனையுமே எதுவுமே ஹிட் தானே சார். எவ்வளவு பேர் அவர் உருவாக்கி திரையுலகத்துல பாத்தீங்கன்னா அந்த குரல் என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற அந்த குரலுக்கு அடையாளம் சொந்தக்காரர் சார். ஒரு குரலுக்கு கைதட்டல், அந்த கை கூம்பி வரும்போது தியேட்டரில் ஆர்ப்பரிக்கிற அந்த சத்தம் இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அதை பிளாங்கிதமாக மனோஜ் என்கிட்டே பேசியிருக்காரு. எங்கள் அப்பாவுனுடைய விரலுக்கு, அந்த கைகளுக்கு கைதட்டல் கிடைச்சிருக்கு. அதில் பாதி நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அந்த சாதிக்கணுங்கிற வெறி இருந்துச்சுல, அந்த வெறி தான் மனோஜ்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துலையும் அப்பா சொல்லிட்டாரு, நான் மனோஜ் பாரதின்னு கூட சொல்ல மாட்டேன், நான் மனோஜ்னு தான் சொல்லுவான்.